என் புள்ள சாப்பிட்டுச்சு, என் பையன் சாப்பிட்டான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பர்த்டே கேக் கூட்டுறலாம் சாப்பிடுங்க. கேக் என்னங்க கேக் கொடுத்தீங்க எனக்கு? சாப்பிடணும். என் பையனுக்கு இன்னைக்கு நான் அப்பதான் ஊட்னேன், என் பிள்ளைக்கு ஊட்னேன். நீ சாப்பிடு. நீதான் ஓனர். சாப்பிடு. கெட்டு போன கேக்க விக்கலாமா? என் புள்ள தண்ணிச்சு இன்னைக்கு. என் புள்ள தண்ணிச்சு. இன்னைக்கு தான் என் பிள்ளைக்கு பிறந்த நாள். என் புள்ள தண்ணிச்சு. நீ தின்னு. இந்தா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அருகே உள்ள பாச்சல் பகுதியில் ஐயங்கார் பேக்கரியில் சம்பவத்தன்று பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக 1 கிலோ கேக் வாங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. தனது குடும்பத்தினருடன் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி உள்ளனர். அப்போது கேக்கை சாப்பிட்ட அவரது குழந்தைகள் வாந்தி எடுத்ததாக கூறப்படுகின்றது. கேக்கிலிருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் தனது குழந்தைகளுக்கு கெட்டுப்போன கேக்கை வாங்கி கொடுத்து விட்டோமே என்று அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து தான் வாங்கிச் சென்ற கேக் கெட்டுப்போனதாக கூறி அப்பெண் ஐயங்கார் பேக்கரி உரிமையாளரிடம் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு கெட்டுப்போன கேக்கை எப்படி விற்பனை செய்தீர்கள் என கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் கெட்டுப்போன கேக்கை ஏன் கொடுத்தீர்கள்? என் பிள்ளைங்க இதைத்தானே சாப்பிட்டுச்சு, நீயும் சாப்பிடுமா என கூறி பேக்கரியில் இருந்த பெண்ணின் வாயில் ஊட்டிவிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. என் பையனுக்கு இன்னைக்கு நான் அப்பதான் ஊட்னேன், என் பிள்ளைக்கு ஊட்னேன். நீ சாப்பிடு. நீதான் ஓனர். சாப்பிடு. 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 சாப்பிடுங்க. நீங்க தான கடை ஓனர். ஓனர் தான ஓனர். உங்களுக்கு தெரியாது இருக்குமா? கெட்டு போன கேக்க விக்கலாமா? கெட்டு போன கேக்க விக்கலாமா? என் புள்ள தண்ணிச்சு இன்னைக்கு. என் புள்ள தண்ணிச்சு. இன்னைக்கு தான் என் பிள்ளைக்கு பிறந்த நாள். என் புள்ள தண்ணிச்சு. நீ தின்னு. இந்தா. போடுற வீடியோ போடு. போடு. தின்னு. ஒரு கட்டத்தில் கடை உரிமையாளரின் வாயில் திணிக்க முயன்றதோடு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குழந்தையின் தாய் கோரிக்கை விடுத்தார். நீங்க சாப்பிடுங்கம்மா. உங்க கடையில கூட நாங்க நான் இருந்தேனா? நீங்க தான் ஓனரே. சாப்பிடுங்க. என் புள்ள சாப்பிட்டுச்சு, என் பையன் சாப்பிட்டான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பர்த்டே கேக் கூட்டுறலாம் சாப்பிடுங்க. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஐயங்கார் பேக்கரிக்கு உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினர் விரைந்தனர். கெட்டுப்போன கேக் குறித்து விசாரித்த போது அந்த சம்பவம் 7 மாதங்களுக்கு முன்பு நடந்தது என்றும் தாங்கள் தற்போது சரியாக இருப்பதாகவும் பேக்கரி உரிமையாளர் தெரிவித்தார். இருந்தாலும் வந்ததற்கு ஒரு ஆய்வை நடத்திவிட்டு செல்வோம் என்று அதிகாரிகள் கடைக்குள் புகுந்து சோதனை செய்தனர். எந்த கேக்கும் சிக்காத நிலையில் பேக்கரிக்கு முறையான உரிமம் இல்லை என்றும் காலாவதியான நொறுக்கு தீனி பாக்கெட்டுகள் இருப்பதாகவும் கூறி கடைக்கு அபராதம் விதித்து சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் வேல்ராஜ்.